சொல்லுங்க மேடம். ஹலோ, சொல்லுங்க மேடம். சார் ஒன் செகண்ட், நான் சிஆர்எம் கிட்ட கொடுக்குறேன். அவங்க டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சொல்லுங்க மேடம். சரிங்க, கொடுங்க. ஓகே சார். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலி உங்க பிரதர் வெஹிக்கிள் இன்டேக் எடுக்கலாம்னு சொல்லி ப்ராப்ளம் ஆச்சு. இன்ஃபார்ம் பண்ணி தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பேசுறேன், அப்புறம் நீங்க இதன் பேசுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் கேக்குறேன். சொல்லுங்க. ஓகே. அதனால இன்ஃபார்ம் பண்ணிட்டு சர்வீஸ் மேனேஜர் இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராப்ளம் இஷ்யூ ஆனனால எம்டிட்ட சொல்லி போலீஸ் கேஸ் ஆகி எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ப்ராப்ளம் அன்னைக்கு இன்ஃபார்ம் பண்ணி எடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க ராயல் என்ஃபீல்ட்ல இருந்து சொல்லி உங்களுக்கு ப்ராப்ளம் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படிங்கும்போது நியர்பை சர்வீஸ் பண்ண சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ராயல் என்ஃபீல்ட் சைடு எங்க சைடு இன்ஃபார்ம் பண்ணி. என்கிட்ட இருந்து யாரும் சொல்லல ப்ரோ. என்கிட்ட எல்லா கால் ரெக்கார்டும் இருக்கு. நான் உங்களுக்கு அதை அனுப்புறதுனால நான் அனுப்புறேன். என்கிட்ட சொன்னது என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யாரு ப்ரோ அங்க பிரச்சனை பண்ணது? யாருமே உங்ககிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, 28/8/2024 ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. யார் உங்ககிட்ட அங்க சண்டை போட்டது, என்ன பண்ணது, எதுக்கு என் தம்பி வண்டி சர்வீஸ் எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க? அதுக்கு எனக்கு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. எனக்கு விக்னேஸ்வரா மோட்டார்ஸ் இருக்கு, நான் அங்க விட்டுக்கிற வண்டியை. ஓகே சார், அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகலைங்கும் போது அவங்க நியர்பை சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க. அன்னைக்கு உங்க பிரதர்கிட்ட இன்ஃபார்ம் சொல்லல ப்ரோ. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க கிளியரா சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் நான் பேசுறேன். அதான் அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தென் போலீஸும் இன்ஃபார்ம் பண்ணி உங்க நியர்பை சர்வீஸ்ல விடுங்க, அப்படி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு சொல்லி போலீஸும் இன்ஃபார்ம் சொல்லிட்டு தான் போனாங்க. சரி, ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் நீங்க அகைன் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க. கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண ராயல் என்ஃபீல்ட்ல பேச எங்க சேர்ந்து டீலர்ஷிப்ல இருந்து எதுவும் பேச வேணாம்னு சொல்லிட்டாங்க. ராயல் என்ஃபீல்ட்ல அவங்க நியர்பை சர்வீஸ்ல பண்ணிக்கிறேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். கம்ப்ளைண்ட் கேஸ் இது பண்ணி அசைன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரி ப்ரோ, ஓகே. ராயல் என்ஃபீல்ட்ல இருந்து உங்ககிட்ட இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களா? ஆமா. நான் ராயல் என்ஃபீல்ட பேசுறேன். அவங்க எனக்கு கால் பண்ணாங்கன்னா நான் திரும்ப கிளாசிக் மோட்டார்ஸுக்கு கால் பண்றேன். அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்றதை நான் அவங்க கிட்ட சொல்றேன். நான் எனக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. என் தம்பி வண்டி அட்மிஷன் போட்டாச்சு, அப்பாயின்மெண்ட் போட்டாச்சு, அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டீங்க. அந்த போட்டோ என்கிட்ட இருக்கு. வண்டி எடுக்கல, ஏன்னா கிளாசிக் மோட்டார்ஸ்ல தான் வண்டி பர்ச்சேஸ் பண்ணது. சரி, நீங்க நீங்க சொன்ன ரீசன் வேலிடே கிடையாது. இந்த வண்டியை சர்வீஸ் எடுக்க மாட்டேன்னு சொன்னது வேலிட் இல்லாத பாயிண்ட். அது எந்த டீலர்லயும் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அதை நீங்க சொன்னீங்க. அதுக்கு ரீசன் கேட்டதுக்கு போலீஸ் வர வச்சீங்க. போலீஸ் வர வைக்கிற அளவுக்கு நாங்க எந்த ஒரு இஷ்யூமே பண்ணல. ஏன்னா உங்களுக்கு அங்க நான் ராயல் என்ஃபீல்ட்லயே சொன்னேன், சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாருங்க. அங்க யாராச்சும் நியூசன்ஸ் கிரியேட் பண்ணாங்களான்றத நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாருங்க. நாங்க எதனா அங்க தகராறு பண்ணுமான்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா. சரி, நாங்க என்கிட்ட ராயல் என்ஃபீல்ட் சொன்ன விஷயம் என்னன்றதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்க ஓகே சார், நான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டேன். கம்ப்ளைண்ட் நான் சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். ரீசன் கேட்டா போலீஸ். சரி ப்ரோ, போலீஸ் எங்க கிட்ட சொல்லணும்னு எந்த விதமான போலீஸ் உங்க ஷோரூம்ல ஒன்றும் வேலை செய்யல. அவங்க எங்க கிட்ட சார் தம்பி நீங்க போய் பக்கத்து நியரஸ்ட் ஷோரூம்ல சர்வீஸ் விடணும்னு சொல்றதுக்கு போலீஸ் காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக வேணா சொல்லியிருக்கலாம் அந்த வார்த்தையை. நீங்க ஏன்பா இங்க ஏன் ப்ராப்ளம் ஆகுது, நீங்க ஷோரூம் எங்களுக்கு திருவேற்காட்டுல எங்களுக்கு வேலப்பஞ்சாவடியிலேயே இருக்கு ப்ரோ. ஷோரூம் எனக்கு வேலப்பஞ்சாவடியிலேயே இருக்கு. எனக்கு டைனோ இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் வண்டி அங்கதான் எடுத்தேன். ஆனா நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க ப்ரோ, இது உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது. இது ஒரு பர்சனல் ஈகோனால என் தம்பி வண்டி எனக்கு இதுல யாரும் எனக்கு சம்மந்தப்பட்டிருக்கு எனக்கு தெரியாது. நீங்க ஒரு பர்சனல் ஈகோ வச்சு ஒரு பர்சனோட ஒரு கஸ்டமரோட வண்டியை சர்வீஸ் எடுக்க மாட்டேன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய தப்பு. சரிங்களா? அதை நீங்க பண்றீங்க, தெளிவா தெரியுது. ஏன்னா உங்களுக்கு யார் மேலயும் அதாவது உங்களுக்குன்னு இல்ல, உங்க மேனேஜருக்கு வேற யார் மேலயும் ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு. அதை வச்சு உங்க ஷோரூம்ல வண்டி எடுத்த ஒரு கஸ்டமர் நீங்க அட்டாக் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் கூட நியாயமே கிடையாது. இல்ல சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெஞ்சன்ஸ்னா அது வெளியில அவுட் சைடு வசே அப்ப போலீஸ் வர வைக்கிற அளவுக்கு நாங்க என்ன ப்ரோ பிரச்சனை பண்ணோம்? போலீஸ் வர வைக்கிறதுக்கு பிரதர் உங்களுக்கு ப்ராப்ளம் சாட்டிஸ்ஃபை ஆகல, நீங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகல. ஒரு பொருள் நாங்க உங்ககிட்ட வாங்குறோம் ப்ரோ, ஒரு பொருள் உங்ககிட்ட வாங்குறோம். வாங்குனதுல இருந்து அந்த பொருள்ல பிரச்சனை இருக்கு, அதை ரெட்டிஃபை பண்ண சொல்றோம். அப்ப நாங்க ஸ்ட்ரைட்டா போய் ராயல் என்ஃபீல்டு சோழிங்கநல்லூர் இதுல இருக்க ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்க கம்பெனில கொண்டு போய் கேட்க முடியும்? நான் எங்க பர்ச்சேஸ் பண்ண வண்டியை, நான் எங்க வண்டி ப்ரோ, நீங்க ஒரு கஸ்டமர் சைடுல இருந்து நீங்க பேசுங்க ப்ரோ. நீங்க வேற எந்த ஒரு இதுவுமே பேசாதீங்க. சிஆர்எம் கஸ்டமர் நான் என்னன்னா ஃபர்ஸ்ட் கஸ்டமர் தான் பிரெஃபரன்ஸ் கொடுப்பேன் ஆக்சுவலி. ஓகேவா? ஆனா அதான் என்னோட ரோல் ஏன்னா உங்க ஷோரூம் எனக்கு தெரியும் ப்ரோ. நான் 4 இயர்ஸ் நான் சேல்ஸ் ஃபீல்ட்ல இருந்திருக்கேன். நான் ஹரியந்த் யமகா ஷோரூம்ல பாத்தீங்கன்னா நான் எல்லா வேலையும் நான் அங்க ஒர்க் பண்ணிருக்கேன். சேல்ஸ் ஃபீல்ட்ல நானுமே இருந்திருக்கேன். நான் ஒரு மீடியா பர்சன் ப்ரோ. நான் ஒரு மீடியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஆட்டோ ஜேர்னலிஸ்டா இருக்கேன். சரிங்களா? எனக்கு ப்ராப்பரா ஒரு ஷோரூம்ல என்னென்ன நடக்கும்ன்றது எனக்கு எல்லாமே தெரியும். சரிங்களா? உங்களோட ஒர்க் என்னன்றதும் எனக்கு தெரியும் ப்ரோ. நான் உங்களை எந்த விதமான குறையுமே சொல்லல. நான் கேக்குறது என்னன்னா, ஒரு கஸ்டமர் வண்டி எடுத்துட்டு வர ஒரு போலீஸ வர வச்சு பண்ணி ராயல் என்ஃபீல்டு என்கிட்ட சொன்னது என்னன்னா, நீங்க சொல்றீங்கல்ல எங்களால பண்ண முடியாது, நீங்க நியரஸ்ட் எங்க கிட்ட ராயல் என்ஃபீல்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல. உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்றேன்.
அவங்க கிட்ட பேசின கால் ரெக்கார்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், எல்லாமே சரி ஷேர் ஒன்ஸ் கிளாரிஃபை டு த ராயல் என்ஃபீல்ட் சிஆர்எம் சார். நான் சிஆர்எம் பேசுறேன். நான் அவங்க எங்களுக்கு என்ன இன்ஃபார்ம் பண்ணாலும் அந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணும். அதுக்கு போது ராயல் என்ஃபீல்ட் சிஆர்எம் என்ன சொன்னா, நான் வந்து கஸ்டமர்ட்ட பேசி நீ க்ளோஸ் பண்ணிக்கோ, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி அதை தான் சொன்னாங்க வந்து. அதாவது அவங்க வந்து என்கிட்ட பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்றேன்னு சொன்னாங்களா? இல்ல நீங்க நாங்க எங்களை வந்து கஸ்டமர்ட்ட பேச வேணாம், டீலர்ஷிப்ல வந்து பேச வேணாம்னு சொல்லிட்டு தான் இது பண்ணாங்க வந்து. நாங்க லாஸ்ட் கால்ல என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க, உங்க ராயல் என்ஃபீல்ட்ல இருந்து அபிஷேக்னு ஒருத்தர் கால் பண்ணாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு ஷோரூம்ல இருந்தே கால் வரும் சார். நான் 2வது வாட்டி நான் மெயில் போட்டேன் சார், எனக்கு வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டரே பண்ணல. நான் 2வது வாட்டி நான் சொன்னேன், நீங்க உங்களோட சைட்லயும் உங்களோட ரெஸ்பான்ஸ் கஸ்டமருக்கு இப்படிதான் இருக்கும்னு சொன்னீங்கன்னா நான் வந்து இந்த பிரச்சனையை நான் எப்படி விட்டுறேங்க, நான் என் ப்ராப்ளத்தை நான் பாத்துக்கிறேன். ஏன்னா ஒரு வண்டி எடுத்து சாட்டிஸ்ஃபைங்க இல்ல இவ்வளவு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் திரும்ப கால் பண்ணி திரும்ப நான் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் கிளாசிக் மோட்டார்ஸ்ல இருந்து உங்களுக்கு போன் வரும்னாங்க. தனலட்சுமி மேடம் பேசினாங்க என்கிட்ட, சரிங்களா? இப்ப உங்ககிட்ட போன் கொடுத்தாங்களே அவங்க என்கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறம் சார் வித் எல்லா பிரச்சனையும் அவங்க கிட்ட நான் சொன்னேன். எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் சார் ஓகே சார் நான் பேசிட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன்னு சொன்னாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் போன் பண்றேன், டெக்னீஷியன் போன் எடுக்கிறாங்க. டெக்னீஷியன் அதாவது 6 மணி கூட ஆகல. அப்ப நான் போன் பண்ணும்போது 6 மணி கூட கிடையாது. ஏன்னா தனலட்சுமி மேடம் கிளம்பி கூட இருக்க மாட்டாங்க, அவங்களோட ஒர்க் டைம் முடிஞ்சு கூட இருக்காது. டெக்னீஷியன் போன் எடுத்து கட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட். திரும்ப இன்னொரு வாட்டி போன் பண்ண உடனே உங்களுக்கு ராயல் என்ஃபீல்ட்ல இருந்தே வந்து வண்டி ரெடி பண்ணி கொடுப்பாங்க, எங்களுக்கு கால் பண்ணாதீங்கன்னு போனை வைக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, ஆஸ் அ சிஆர்எம் வந்து உங்களுக்கு தெரியாத ப்ரோ ஒரு கஸ்டமர் கிட்ட யார் பேசணும் யார் பேசக்கூடாது எப்படி பேசணும்ன்றது உங்களுக்கு தெரியும்ல. இப்போ எங்களை ட்ரீட் பண்ண விதம் வந்து கரெக்டா? நீங்க சொல்லுங்க. இல்ல பிஃபோர் இட் டாக் ஐ டோன்ட் நோ. நான் பண்ணவே இல்ல ப்ரோ. நான் ரெக்கார்ட் இருக்கு என்கிட்ட. நான் தான் ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேனே. நான் தனலட்சுமி மேடம் கிட்ட பேசுனதா இருக்கட்டும், ராயல் என்ஃபீல்ட் அவர்கிட்ட பேசுனதா இருக்கட்டும், நான் எல்லாத்தையுமே ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே ரெக்கார்ட் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா இப்ப எங்க டீலர்ஷிப் என்ன சொல்றாங்க, எங்க டீலர் பிரின்சிபால் வந்து சர்வீஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கிளியர் கட்டா ராயல் என்ஃபீல்ட் எஸ்கலேட் பண்ணிட்டாங்க வந்து. அப்ப வந்து ஒரு உங்களுக்கு வந்து கஸ்டமரை விட ஒரு பர்சனல் ப்ராப்ளம்னால வந்த பிரச்சனைனால பர்சனல் ப்ராப்ளம் எங்களுக்கு அது மேனேஜர் நீங்க சொல்றீங்க. அதான் ப்ரோ மிஸ்டர். சரி ப்ரோ, நான் வண்டியை வந்து பாத்தீங்கன்னா நான் திரும்ப ராயல் என்ஃபீல்ட பேசிக்கிறேன், உங்க ஷோரூம் பக்கம் நான் வரமாட்டேன். ஆனா மிஸ்டர் ஆனந்தனுக்கு வந்து இது எல்லாமே எப்படின்னு, ஆனா ஒரு வாட்டி கூட இந்த தம்பி வண்டின்னு இல்ல ப்ரோ, இதுக்கு முன்னால என் ஃப்ரெண்டு அஜய்னு ஒருத்த வண்டி எடுத்தான். அந்த பிரச்சனை கூட ஒரு சர்வீஸ் மேனேஜர் கிட்ட நான் பேசணும்னு சொல்றேன், அவர் ஒரு கஸ்டமர் கிட்ட பேசவே மாட்டாரு. அப்புறம் என்ன சர்வீஸ் மேனேஜர் ப்ரோ அவரு? நீங்க வந்து ஷோரூம் வந்தா உங்ககிட்ட நான் பேசலாம், தனலட்சுமி மேடம் டெலிகாலிங் அவங்க என்கிட்ட பேசலாம். ஒரு சர்வீஸ் மேனேஜர் கிட்ட ஒரு கஸ்டமர் பேசணும்னா ஏன் பேச மாட்டாங்க? பேசுவாங்க. தனலட்சுமி மேடம் பக்கத்துல இருக்காங்களே, கேளுங்க. சிஆர்ஏ வந்து தனலட்சுமி, சிஆர்எம் வந்து நானு. சிஆர்எம் ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ண ப்ரோ. நீங்க உங்க எல்லார் வேலையும் நீங்க கரெக்டா செய்றீங்க ப்ரோ, உங்களை நான் குறைய சொல்லல ப்ரோ. நான் தனலட்சுமி மேடமே எதுவுமே சொல்லல. நான் தனலட்சுமி மேடம் கிட்ட லாஸ்டா என்ன சொன்னேன்னா, என்கிட்ட வந்து மிஸ்டர் ஆனந்தன் சார் என்கிட்ட பேச சொல்லுங்க, ஏன்னா எனக்கு ப்ராப்ளம் இருக்கு நான் பேசணும் அப்படின்னும் போது ஒரு சர்வீஸ் மேனேஜர் ஏன் வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட பேச மாட்டாரு? எப்ப கால் பண்ணாலும் டெஸ்ட் டிரைவ் போயிருக்காரு, கஸ்டமர் வண்டி எடுக்க போயிருக்காருன்னா அப்ப நான் ஒரு சர்வீஸ் மேனேஜர் கிட்ட நான் எப்பதான் பேசுறது நீங்க சொல்லுங்க. இல்ல சார், அது பிஃபோர் யார் அவங்க என்ன பண்ணான்னு தெரியல. பேசலாம் ட்ரான்ஸ்ஃபர் டு தி ஆனந்த். ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எனக்கு நான் வண்டி உங்ககிட்ட கொண்டு வரல ப்ரோ, எனக்கு அவர்கிட்ட ஒரு வாட்டி பேசணும். நீங்க தயவு செஞ்சு காலை கனெக்ட் பண்ணுங்களேன். இல்ல ஆக்சுவலி வந்து அதான் சொல்றாங்க வந்து இட்ஸ் நாட் வில்லிங் டு த கால் சார். வந்து அவங்க வந்து பர்சனலா வந்து அவங்க சொல்லிட்டாங்க, எம்டியும் சொல்லிட்டாங்க அந்த கஸ்டமர்கிட்ட பேச வேணாம். அதனாலதான் அவங்க பேசல. லாஸ்ட் டைம் தனலட்சுமி வந்து ஐ திங்க் ஃப்ரைடே நினைக்கிறேன், ஃப்ரைடே இன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. டீலர் பிரின்சிபல் யாருமே சொல்லலையே. அப்படி சொல்லிருந்தா நான் ராயல் கிட்ட பேசியே இருக்க மாட்டேனே திரும்ப. இல்ல அதனாலதான் வந்து அவங்களும் சொல்லிட்டாங்க அந்த வெஹிக்கிள் வந்து எடுக்க வேணாம்ப்பா, பர்சனலா இஷ்யூ இருக்கு வேணாம்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க. ஏன்னா உங்ககிட்ட எடுத்த பொருள்ல உங்ககிட்ட அந்த வண்டியில பிரச்சனை வந்தா உங்ககிட்ட நாங்க கேட்க கூடாது, அப்படிதானே நீங்க சொல்றீங்க? அப்படி இல்ல சார். இப்ப நீங்க பேன் ஓவர் இந்த ராயல் என்ஃபீல்ட் எங்க வேணாலும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு யமகா பைக் வச்சிருக்கேன் ப்ரோ. நான் மும்பை போனேன், கோவா போனேன், எல்லா இடத்துலயும் நான் என் வண்டியை சர்வீஸ் பண்ணேன். பண்ணலாம், பேன் ஓவர் எங்க வேணாலும் பண்ணிக்கலாம். நாலேஜ் இல்லாத ஒரு கஸ்டமரை நீங்க டார்கெட் பண்ணி அடிக்கும் போது அவன் வேற என்ன பண்ணுவான் சார்? நாலேஜ் இல்லாம அப்படின்னு என் தம்பிக்கு படிக்க தெரியாது ப்ரோ, அவனுக்கு படிப்பறிவு இல்ல. அவன் என்கிட்ட தான் பிரச்சனையை சொல்லுவான், நான் தான் பேச முடியும், வேற யாரு பேசுவா? கரெக்ட் தான் சார். அதான் வந்து நீங்க இப்ப ராயல் என்ஃபீல்ட் வந்து 5008 வண்டியை வந்து கிளாசிக் மோட்டார்ஸ்ல நீங்க சர்வீஸ் எடுக்க மாட்டீங்க, அப்படிதானே? சார் என்னோட டிசிஷன் அப்ப ஆக்சுவலி எம்டி இன்ஃபார்ம் பண்ணதை நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் டு யூ வந்து. சரி ப்ரோ, நான் ஓகே ப்ரோ, நான் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. உங்க ஷோரூம் பக்கம் வர மாட்டேன். நான் இனிமே வந்து எங்க கிளப்ல இருந்து கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்காங்க, ஒருத்தர் கூட நான் வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக் மோட்டார்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். அவ்வளவு வர்ஸ்டான ஒரு சர்வீஸ் உங்க சர்வீஸ், சரிங்களா? ஏன்னா ஒரு சர்வீஸ் மேனேஜர் கிட்ட ஒரு கஸ்டமர் கிட்ட ஒரு சர்வீஸ் மேனேஜர் பேசவே மாட்டாரு, ஓடுறாரு. ஏன் பயப்படுறாரு?
நான் பேசணும். இப்போ உங்க 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 ஷோரூமுக்கு நான் வண்டியை கொண்டு வரல ப்ரோ, சரிங்களா? இந்த பிரச்சனை இதோட ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். நான் ராயல் என்ஃபீல்ட பேசி இந்த பிரச்சனைக்கு நான் எப்படி வந்து சொல்யூஷன் தேடணுமோ, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்க தான் சொல்லிட்டீங்களே அந்த வண்டியில நிறைய கம்ப்ளைண்ட் வருது, அதனால நாங்க சர்வீஸ் எடுக்க மாட்டோம். எந்த ஒரு டீலரும் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. எந்த சார் அதோட சார்ட் அவுட் பண்றதா வந்து சால்ட் அவுட் பண்ணலையே நீங்க. இல்ல நீங்க உங்களுக்கு ப்ராப்ளமே இல்ல வந்து ஆக்சுவலி வந்து இப்ப டியோடூல் போட்டு இது பண்ணா என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கு இண்டிகேஷன் காட்டும். அதுல பாக்க எனக்கு கொடுக்கணும்ல, எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும்ல. எனக்கு யாருமே சொல்லலையே. அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு எப்பனா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல, இப்ப இண்டிகேஷன் லைட் நோட்டிபிகேஷன் ஆகும் வந்து இன் கேஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது நோட்டிபிகேஷன் ஷோ டு தி கஸ்டமர். டைரக்டா கஸ்டமர் கிட்ட காட்டும். ஃப்ரீ சர்வீஸ் கேன்சல் பண்றதுக்கு வந்து ஷோரூமுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கா ப்ரோ? அது கிடையாது. நீங்க பேன் ஓவர் எங்களால சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ சர்வீஸ் அடிச்சாங்களே. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புவா. அப்பாயின்ட்மெண்ட் எடுத்த வண்டி எதுக்கு அடிக்கணும் சார்? அது அப்பாயின்ட்மெண்ட் தான் இருக்கும். வெஹிக்கிள் நம்பர் வந்து சொல்லுங்க. TN12 BB 5008. நான் உங்களுக்கு போட்டோ ஷேர் பண்ணட்டுமா? செக்யூரிட்டி அப்பாயின்ட்மெண்ட் போட்டோ அடிச்சது சார். TN12 BB BB 5008 கார்த்திக் ஜின்ற நேம்ல வண்டி இருக்கும். நீங்க தான் ப்ரோ இந்த பிரச்சனையை பெருசா கொண்டு போறீங்க. நாங்க பெருசா இந்த பிரச்சனையை நாங்க பெருசா ஆக்கவே இல்ல சார். உங்களுக்கு பெண்டிங் ஃப்ரீ சர்வீஸ் 2 சர்வீஸ் அப்படியே தான் இருக்கு. ஸ்ட்ரைக் அவுட்லாம் பண்ணல, எதுவுமே பண்ணல வந்து. நான் அந்த போட்டோ அப்பாயின்ட்மெண்ட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணதை நான் உங்களுக்கு போட்டோ அனுப்பட்டுங்களா வாட்ஸ்அப்க்கு? அது கரெக்டா எனக்கு தெரியல சார். ஏன்னா நீங்க அது வந்து பென்ஸ் அதுல பண்ணாங்களா என்னன்னு தெரியல. உங்களோட சர்வீஸ் டியூ வந்து இண்டிகேஷன் வந்து ஷோவிங் டு தி ராயல் என்ஃபீல்ட் அப்ப 2 வாரம் நான் வண்டியை சும்மாவே வச்சிட்டு இருக்கேன். என் பொழப்பு உங்க ஷோரூம்ல 2.5 லட்ச ரூபா கொடுத்த வண்டி எடுத்து நான் ரெண்டு வாரமா அந்த வண்டியை ஓட்டாம, ஏன்னா கிலோமீட்டர் அதிகமாச்சுன்னா அதையும் சர்வீஸ் எடுக்க மாட்டீங்க. ஆனா ஒண்ணு சொல்லிக்கிறேன் ப்ரோ, நான் வந்து நான் எப்படி வந்து உங்க ஷோரூம் பக்கம் இனிமே நான் வரமாட்டேன். ஆனா ஒண்ணு சொல்றேன், சூப்பரா சர்வீஸ் பண்ணீங்க ப்ரோ கஸ்டமருக்கு. நீங்க நான் யாருக்குமே உங்க ஷோரூம் வந்து சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன், சீரியஸா பண்ண மாட்டேன். நான் ராயல் என்ஃபீல்ட் கிட்ட போய் திரும்ப நான் பேசிக்கிறேன். உங்களோட சர்வீஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு எனக்கு. அதான் ஓப்பனா சொல்லிட்டீங்களே இந்த வண்டியை வந்து எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ராயல் என்ஃபீல்ட்ல இருந்தே சொல்லிட்டாங்களே. ராயல் என்ஃபீல்ட் அப்படி சொன்னாங்களா இல்லையான்றது இன்னும் 1 டேல உங்களுக்கு தெரியும், சரிங்களா? சூப்பரா தேங்க்யூ சோ மச் ப்ரோ. உங்க ஷோரூம் பக்கமே வர மாட்டேங்கிறீங்க, வச்சிருங்க லைசன்ஸ்.